ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை கொடுமை செய்யும் அப்பா. கெஞ்சிய மகள். இந்த ட்ரெஸ் வேணாம் போ, நல்லாவே இல்லை என அப்பா வாங்கி வந்த ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டு அழுதாள் 10 வயது பிரதிகா. கோபமாய் முறைத்தாள் அம்மா விமலா. அடம் பிடிக்காத பிரதி, உனக்கு பிடிக்கும்னு தானே அப்பா வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏம்மா, அப்பாவுக்கு பிடிச்சா போதுமா? எனக்கு பிடிக்க வேணாமாம்மா. கலரும் டிசைனும் நல்லாவே இல்லை. ஏமாற்றம் அவளின் கண்களில் கண்ணீராய் வழிந்தோடியது. அப்படியெல்லாம் சொல்லாத பிரதி, அப்பா வாங்கிட்டு வந்ததை மறுக்காம போட்டுக்கணும். மாட்டேன் போ. பிரதிகாவின் எதிர்பார்ப்பே வேறாக இருந்தது. அவள் ஃப்ரெண்ட் அபூர்வா தன் பிறந்த நாளுக்கு எடுத்திருந்த ட்ரெஸ்ஸை நேற்று காட்டினாள். மயில் நீல கலரில் நல்ல டிசைனில் ரொம்பவே அழகாக இருந்தது. அப்பா என்னை கடைக்கு அழைத்து சென்று 4 கடை ஏறி இறங்கி என்னையே செலக்ட் பண்ண சொல்லி வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு என்று பெருமையாக சொன்னாள் அபூர்வா. அதுபோலவே தானும் தன் அப்பாவுடன் கடைக்கு சென்று தனக்கு தேவையானதை தேர்ந்தெடுத்து வாங்க வேண்டுமென்று எதிர்பார்த்தாள். ஆனால் நடந்ததோ வேறு. இன்று திடுதிப்பென்று அப்பா அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து வந்து அவள் ஆசையில் மண்ணை போடுவார் என யாருக்கு தெரியும்? அதுவும் அவளுக்கு கொஞ்சமும் பிடிக்காத பச்சை வண்ண கலர். வேறு வழி இல்லையே. அப்பாவை பற்றி அவளுக்கு நன்கு தெரியும். வீட்டில் எது செஞ்சாலும் அப்பாதான் செய்வார். தங்களுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அவரின் முடிவை அனைவரும் ஏற்று நடக்க வேண்டும். இல்லாவிட்டால் பிரளயமே வெடிக்கும். சாதாரண சாப்பாட்டு விஷயத்திலிருந்து எந்த முக்கியமான விஷயமும் அவர் எடுப்பது மட்டும்தான் முடிவு. தன் வீட்டில் மனைவி, மகள் என 2 ஜீவன்கள் இருப்பது, அவர்களுக்கும் ஒரு மனசு, ஒரு விருப்பம் என ஒன்று இருப்பதோ அவருக்கு சுத்தமாக நினைவிருக்காது. அதுக்காக நான் உன்ன மாதிரி அழுதுட்டா இருக்கேன். எனக்கும் தான் இந்த சேலையை பிடிக்கல. பிரதி ஆசைகளையும் ஏமாற்றங்களையும் அடக்கிக்கிட்டு ஏத்துக்கல. அது மாதிரி ஏத்துக்க வேண்டியது தான். நீயும் பழகிக்கணும். நீ இப்பத்தானே சின்ன பொண்ணு, 10 வயசு தானே ஆகுது. அப்பாவை பற்றி உனக்கு தெரியும் தானே. அப்போதுதான் திடுக்கிட்டு போய் அம்மாவின் முகத்தை பார்த்தாள். அதில் தெரிந்தது ஏமாற்றமோ இல்லை விரக்தியோ என அவளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏமா நம்ம அப்பா இப்படி இருக்காரு என கேட்டு கொண்டிருக்கும் பொழுதே கண்கள் வெறுமையாக தூரப்பார்வை பார்த்து கொண்டிருந்தன. விமலா, விமலா! கணவனின் குரல் கேட்டதும் பரபரப்புக்கு உள்ளானாள். அப்பா வந்துட்டாரு, கண்ணை தொடச்சுக்க தங்கம். அவசரமா தன் புடவை முந்தானையால் துடைத்து விட்டாள் அம்மா. என்ன, 2 பேருக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குதா? அமர்த்தலாக வந்தது குரல். ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. புது டிசைன்ல பார்க்கவே நல்லா இருக்கு. உதட்டில் பொய் சிரிப்புடன் வந்த அம்மாவை பார்த்தாள். பிரதிக்கு பிடிச்சிருக்குதா? அவளுக்கும் தான். இவ்வளவு நேரம் இதை பற்றி தான் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தோம் என சைகையோடு தலையாட்ட பிரதிகாவும் ஆமா போல் அவசரமாக தலையாட்டினாள். அதானே, பிடிக்கலைன்னு சொல்லிடுவீங்களா என சொல்லிவிட்டு வெளியே சென்றார். அம்மா, நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுது. வேற வழி இல்லை. நான் சொன்னாலும் எந்த பிரயோஜனம் இல்லை. நான் சொன்னது பொய் தான். உனக்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். பின் காலத்தில் ஏமாற்றங்களை தாங்க உபயோகமாக இருக்கும் இல்லையா என்று அறையை விட்டு வெளியே போன விமலாவையே வெறித்த விழிகளுடன் பார்த்தாள் பிரதிகா. காலங்கள் ஓடியது. அவள் இன்று பள்ளி முடித்து கல்லூரியில் சேரப்போகிறாள். அப்பொழுது இதுதான் நடந்தது. +2வில் நல்ல மதிப்பெண் எடுத்து டீச்சராக போக விருப்பம். டீச்சர் வேலையில் அவளுக்கு அவ்வளவு காதலில்லை, வெறி என்றே சொல்லலாம். அவ்வளவு நேசித்தாள். சிறு வயதிலேயே நான் பெரியவளாகி டீச்சர் வேலைக்குத்தான் போவேன் என்று சொல்லும் பொழுது சின்னஞ்சிறு வயதில் சொல்கிறாள், பிற்காலத்தில் விட்டு விடுவாள் என சிரித்தபடி செல்வாள் விமலா. ஆனால் வயதாக அவளின் லட்சியமே டீச்சராக மாறியது. குழந்தைகளுடன் வேலை செய்யணும் என்பதுதான் அவளுக்கு ஆசை. அதான் மேலே படிக்க போகிறேன். அம்மா, உனக்கு நல்ல மார்க் வந்திருக்கே, நீ என்ன பண்ண போற என அபூர்வாவிடம் கேட்டாள் பிரதிகா. அப்பொழுது அவள் சொன்னாள், தெரியலடி, இன்ஜினியரிங் போறதா
அதில் கம்ப்யூட்டரில் எதுவும் சேர்றதான்னு எனக்கு 2 சாய்ஸாக இருக்குது. ஆமாம், உங்கள் அப்பா என்ன சொன்னார்? என் அப்பா தெளிவாக சொல்லிட்டாருடி பிரதி. படிக்க போகிறது நான் தான், அதனால என்னோட விருப்பம்தான் முக்கியம் என சொல்லிட்டாரு அப்பா. நீ எது பண்ணாலும் நான் அதில் உன்னை சேர்த்து விடுறேன்னு சொல்லிட்டாரு. அநேகமாக கம்ப்யூட்டர் கோர்ஸில் தான் சேருவேன்னு நினைக்கிறேன் என்றாள் அபூர்வா. அப்பொழுது நீ அதிர்ஷ்டசாலிடி, நான் தான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. என்னடி சொல்ற? எங்கள் அப்பாவின் பற்றி தான் உனக்கு தெரியுமே, அவர் சம்மதிக்கணும். எனக்கு டீச்சர் வேலைக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குதுடி. டீச்சராக படிக்க போகிறேன்னு சொன்னால் அவர் என்ன முடிவு பண்ணி வச்சிருக்கிறாருன்னு தெரியலையே. அதை நினைக்கிறப்போ எனக்கே பகீர்னு இருக்கு. அவளின் வீட்டை பற்றி முழுதாய் தெரிந்து வைத்திருந்த வைஷ்ணவியால் பிரதிகாவை பரிதாபமாக மட்டுமே பார்க்க முடிந்தது. அவளும் நீயும் ஒரே காலேஜில் சேர்ந்துக்க வேண்டியதானே, நம்ம சக்தி அதில் தானே சேரப்போறா. பிரதி வீட்டுக்கு வந்த பொழுது அப்பா சாப்பிட்டு கொண்டிருந்தார். என்ன மார்க் என இவளிடம் கேட்கவும் அவர் முகம் சந்தோஷப்பட்டது போல் நல்ல மூடில்தான் இருப்பார் போல. இந்த சமயத்தில் டீச்சர் வேலைக்கு போக போறேன்னு சொல்லி அவருக்கு அந்த கோர்ஸை பற்றி சொல்லி சம்மதம் வாங்கிவிட வேண்டும் என நினைத்தாள். அப்பொழுது அடுத்தது என்ன செய்ய போற என கேட்கவும் பிரதிகா, நான் டீச்சருக்கு படிக்க போகிறேன்ப்பா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே டீச்சர் வேலைக்கு போகணும்னு தான் ஆசை என தைரியமாக சொன்னதும் அவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்னது, டீச்சர் வேலைக்கா? அவர் குரலில் ஏன் அவ்வளவு ஏளனம் என இருவருக்கும் புரியவில்லை. சத்தமாக சிரித்தார். நாள் பூரா நின்றுக்கிட்டே மாரடிக்கணும், டீச்சர் வேலையெல்லாம் வேண்டாம், கம்ப்யூட்டர் படி, ஐடி கம்பெனியில் ஏசியில் ஜாலியாக வேலை செய்யலாம் என திடீரென ஒரு குண்டை தூக்கி போட்டார். அது இருவருக்குமே ஷாக்காக இருந்தது. அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே டீச்சர் வேலைக்கு தான் போகணும் என கெஞ்சு என்று கெஞ்சினாள். குழந்தைகள் எனும் சின்னஞ்சிறு மலர்களின் மத்தியில் தானும் ஒரு மலராக மலர்ந்திருக்க ஆசைப்படுகிறேன் அப்பா என கண்ணீர் விட்டு அழுதாள். அப்பொழுது அவளை நிதுஷ்டமாக பார்த்தார் அப்பா. என் முடிவை மறுத்து பேசுகிற அளவுக்கு நீ பெரிய ஆளாகிட்டியாய் என்று கன்னத்தில் பளீர் என அறைந்தார். அந்த பார்வையிலேயே அவள் சுக்குநூறாக உடைஞ்சு போனாள். அவள் எவ்வளவோ கெஞ்சியும் கடைசியில் அப்பாவின் ஆசைப்படி கம்ப்யூட்டர் கோர்ஸில் தான் சேர்ந்தாள். தன் பள்ளி தோழிகள் சேரும் கல்லூரியிலாவது சேர்த்து விடுங்கள் என அம்மாவிடம் மீண்டும் கெஞ்சினாள். அப்பா தான் வேற காலேஜ் சொல்கிறாரே பிரதி, நான் என்ன பண்ண முடியும்? நீ பேசாம அந்த காலேஜிலேயே சேர்ந்துக்கலாமே என அம்மா சொல்லவும், ஏமா இப்படி பண்ணுறீங்க, இப்போ அப்பா வந்து கேட்பாரு, தயவு செஞ்சு சம்மதிச்சுடு என சொல்லவும், என்னம்மா நான் சொன்ன காலேஜ் தான் எனக்கு பிடிச்சிருக்குதில்ல என கண்ணீர் மல்க கேட்டாள். இது தன்னைத்தானே ஏமாற்றி கொள்ளும் எத்தனையாவது பொய் என அவளுக்கு தெரியவில்லை. படிப்பு, கோர்ஸ் என எல்லா விஷயங்களிலும் அப்பாவின் உண்மைதான் ஜெயிச்சது. அவரின் விருப்பம் மட்டுமே பிரதிபலனாய் இருந்தது. ஒவ்வொரு முறையும் மரித்து போனாள் பிரதிகா. காலம் ஓடியது. இதோ இப்பொழுது பெரிய கம்பெனி ஒன்றில் உயர் பொறுப்பில் பீச்சின் கடலலைகள் சத்தத்தில் கால் நனைய இருக்கிறாள். கூட சந்தோஷ் இருக்கிறான். வீட்டில் அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க பிரதி. எவ்வளவு நாள் தான் நான் சாக்கு போக்கு சொல்கிறது? வீட்டில் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்றான் சந்தோஷ். ஆமாம், சந்தோஷ் அவளின் காதலன். சரி, நான் வீட்டில் பேசுகிறேன் என எழுந்தாள் பிரதிகா. அன்று ஞாயிற்றுக்கிழமை. அப்பா வெளியில் சென்று விட்டார். அப்பா உனக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கிறாரு பிரதி. மாப்பிள்ளையோட ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் வந்துருச்சு. அப்பாவுக்கு பிடிச்சிருக்குதாம்மா என்றாள் அம்மா. ஆனால் எனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது இல்லம்மா பிரதி. ஆனால் அப்பா தான் வேற ஒரு மாப்பிள்ளைய சொல்கிறாருல்ல. அவர் வாழ்க்கையை நிறைவாய் சந்தோஷமாய் வாழ்கிறாரு. தான் நினச்சதை சாதிச்சுக்கிட்டு அவர் விரும்பியதை பண்ணிக்கிட்டு அவரோட அதிகாரத்தை நம்ம மேலே செலுத்திக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாரு. ஆனால் நம்மளோட வாழ்க்கையை என்னைக்காச்சும் நம்ம வாழ்ந்துருக்குறோமா? சாதாரண சாப்பாட்டிலிருந்து போடுற ட்ரெஸ்ஸு, என்ன படிப்பு படிக்கணும், என்ன வேலை செய்யணும்னு எல்லாமே அவரோட விருப்பம்தான். நம்மளோட விருப்பு வெறுப்பு கனவு எல்லாத்தையுமே அவருக்காக இன்னும் பலி கொடுக்கணுமா? அவருக்காக நாம் வாழ்ந்தது போதும், இனியாச்சும் நம்ம வாழ்க்கையை நாம் வாழ ஆரம்பிக்கலாம் இல்லம்மா என்றாள் பிரதி.
அவளையே இமைக்காமல் பார்த்தாள் விமலா. அப்பா பார்த்துருக்கிற மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குதுன்னு இனியும் என்னால் போய் பேச முடியாது. வாழ்க்கையில் அப்பாவுக்காக நிறைய பொய்ய பேசிட்டேன். இப்போவாது நான் உண்மையை பேசியே ஆகணும். நான் சந்தோஷ லவ் பண்ணுறேன். அவனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்பாவுக்காக என் ஆசையும் கனவுகளையும் என்னுள்ளே பழியிட்டு பொய் பேசி நிறைய முறை மறுத்து போயிட்டேன். இப்போவாச்சும் மேலே எழுந்து வர ஒரு வாய்ப்பு கொடுமா என சொல்லிவிட்டு வேகமாக சென்று விட்டாள். பிரதிகாவை அதிர்ச்சியாக பார்த்தாள் விமதா. ஆனாலும் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஓட ஆரம்பித்திருந்தது. பிரதி, ஒரு நிமிஷம் இல்லை என்று சொன்ன விமலா, அந்த பையனை நாளைக்கு நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லு என்றதும் சந்தோஷமாக பார்த்தாள் பிரதிகா. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.